ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தி அண்ட் ஸ்பாஞ்சியான பனானா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பனானா கேக் செய்யறதுக்கு முன்னாடி வெறும் இட்லி குண்டானை வந்து நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம்ல, இது ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எல்லா மிக்சரும் ரெடி பண்ணோம்னா கரெக்டா 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம உள்ள இறக்கிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜார்ல நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். இது கிளாஸா கப்போ ஏதோ ஒன்று, ஒரே மெஷர்மெண்ட் தான். இதுல வந்து ஒரு கிளாஸ் சுகர் வந்து ஐசிங் சுகர் எடுக்கணும். நான் வந்து சுகரை வந்து பிளெண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்துட்டு வர போறேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துப்பிலாம் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிப்பாங்க. இதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம எடுத்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு இந்த பவுடர் சுகர் கிடைக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு கிளாஸ் சுகராக போட்டிங்கன்னா 2 கிளாஸ் அளவு பவுடர் சுகராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எந்த இதில் நான் வந்து இந்த சின்ன டின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வந்துட்டு பேக் பண்ண போகிறீங்களோ அந்த கிண்ணமோ டின்னோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ கீயோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் வந்து கீ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து பாட்டமில் ஒட்டாமல் வரும். இல்லை நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோன்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணல, இன்னைக்கு இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா இந்த அளவுக்கு எல்லாமே கவர் ஆகுற மாதிரிக்கு அப்ளை பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளார் மாவு அதை போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லாதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுவுமே கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு லேயர் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேக் வந்து அடி பிடிக்காம வரும். ஈஸியாக எடுத்துடலாம் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க மிக்சரில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 4 சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது என்ன வாழைப்பழம்னு எனக்கு தெரியல. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனோ இல்லை ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா ஸ்மாஷரில் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ ஸ்மாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுக்கிறோன்னா அதுதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸ்வீட்டும் நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஒயிட் சுகர் கூட நாட்டு சர்க்கரை கூட நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எந்த சர்க்கரையாக இருந்தாலும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் வாழைப்பழமாக எடுத்தீங்கன்னா உங்களால் ஸ்பூன்லலாம் ஸ்மாஷ் பண்ண முடியாது. அப்போ மிக்சர் ஜார்லேயே ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஆனால் எங்கள் ஸ்பூனில் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து வந்துட்டு 2 முட்டை. நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாலாம் ஆட் பண்ணாதீங்க. ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்க. இன்கேஸ் முட்டை வேஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை அப்படியே கீழே ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டாச்சா. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க.
இதுலேயே ஆட் பண்ணிடுவாங்க, அப்போதான் எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேக வைக்கிற பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கேக் தீஞ்சு போயிடும். இதில் ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் யூஸ் பண்ணி பண்ணுங்க. நான் ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணதுனால நான் அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகரு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பனானா ஸ்மெல்லாம் வருமோ, நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்காதீங்க. பனானா ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட வராது, எக் ஸ்மெல்லும் வராது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு வந்து வீட் ஃப்ளவர் மைதா எதுவும் எடுக்க போகிறதில்ல. நம்ம இன்னைக்கு வந்து என்ன மாவு வச்சு யூஸ் பண்ணுறோன்னா அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து புடிங் கேக் அளவுக்கு வரும், நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு, 2 கிளாஸ் அளவுக்கு பவுடர் சுகர், 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் எல்லாமே வந்து எந்த கப்பில் அளந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு கிளாஸில் அளந்தாலும் சரி, எதில் அளந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டைட்டான மாதிரி வரும். ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் முட்டைலாம் வெந்து போயிடும். இதுலேயே வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கணும். நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் இல்லை ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலாவோ இல்லை விஸ்கோ ஏதோ ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அதுதான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்க்க போகிறோம். பேக்கிங் பவுடரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறோம், சுகர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. கரெக்டாக ஒரே ஒரு பிஞ்ச் தான் எடுத்துக்கிறேன், அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் கேக் ஃபுல்லாக உப்பு அதிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஞ்சு. இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும்.
தெரியுதா? ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த டின்ல பேட்டர் ஊற்றிக்கலாம். முக்கால்வாசி ஊற்றிக்கோங்க, டின்னு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் நம்ம கேக் நல்லா ஸ்பாஞ்சு ஃப்ளஃபியாக வரும்போது பொங்கி எல்லாம் மேலே வந்துடும். அதனால முக்கால் டின் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பேக்கிங் பவுடர் அதிகமாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் வயிறு வலிக்கும். இப்போ நம்ம பேட்டரை இதில் ஊற்றிடுறேன். இந்த அளவு ஊற்றிக்கோங்க. கம்மியாக ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை, டின்னை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு பேட்டர் ஊற்றிருக்கோமா, ஊற்றிட்டு டேப் பண்ணிக்கோங்க 2 தடவை. இல்லை டூத் பிக் இருந்துச்சுன்னா டூத் பிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம அந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் பபிள் ஃபார்ம் ஆகி நம்ம கேக்கில் ஹோல்ஸாக தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இது இட்லி குண்டாலத்துக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம டின்னை இட்லி குண்டால இறங்கிட்டோம். ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இந்த அளவுக்கு ஃப்ளேம் இருந்தால் ஓகே. கரெக்டாக இது வெந்து வர 40 to 45 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் கூட ஆகலாம், அவங்க பாத்திரத்தை பொறுத்து. இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுடும். எதனா புடி வச்சு பிடிச்சிட்டு தரங்க. இதை நீங்கள் எதனா ஒரு டூத் பிக்கோ ஏதாச்சும் ஒன்று குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெளியே எடுத்துட்டு ஆற வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ வாங்க இது எப்படி டிமோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க, ஷார்ப்லெஸ் நைஃபாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் அந்த மாதிரி விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு கவுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 times பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு கவுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை அது மேலே இப்படி கவுத்துட்டு டின்னை அடியில் பிடிச்சி உல்டாவாக இப்படி கவுத்திங்க. உல்டாவாக இந்த மாதிரி கவுத்துட்டு மேலே 2 டேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டடா! இப்படி கவுக்கும் போது இது லைட்டாக ரொம்ப தீஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது எதனாலன்னா நம்ம அந்த பவுடரை டஸ்ட் பண்ணி ஆயில் போட்டு பட்டர் ஷீட்டுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த லேயர் அந்த மேலே ஒட்டிக்கும். நம்ம இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லேயராக சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பனானா கேக் ரெடி. இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுதான் உங்களுக்கு தீஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, இது நம்ம இந்த டின்னில் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட இதுதான் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி அழகாக அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஷேப்பு கிடச்சிரும். நான் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஸ்பான்ஜியான கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சா. ஸோ அது தீஞ்ச ஸ்மெல் வரும்ல, யாரும் பயப்பட வேணாம். எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கேக் ஃப்ரண்ட்டில் இது எனக்கு அழகாக உடையாமல் வந்திருக்கு. சில பேருக்கு நல்லா வெடிச்சு வரும். வெடிச்சு வந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்ம இப்போ பாட்டம் லேயர் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ வெடிச்சதையும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ள போகுதுன்னு. நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம்
கலர் வரல. நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி எதுனா யூஸ் பண்ணீங்கன்னா கலர் வந்துடும். இப்போ வாங்க எடுத்து காமிக்கிறேன். எப்படி சூப்பர் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.